ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் டைப். ஓகே, ஸோ செகண்ட் டைப் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு என்ன பார்த்தோம் அப்படின்னா தி ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் பார்த்தோம். ஸோ இந்த டைப்பில் வந்து நம்ம செகண்ட் டைப் தட் இஸ் பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரெஸ்பெக்டிவ் லோடு வோல்டேஜஸ். ஓகே, ஸோ பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரெஸ்பெக்டிவ் லோடு வோல்டேஜஸ். அப்போ நம்ம இங்கே பவர் ஃபேக்டர் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து லேகிங் லோடு தான், தட் இஸ் இண்டக்டிவ் லோடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு தான் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரெஸ்பெக்டிவ் லோடு வோல்டேஜ். அப்போ இந்த ஐட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த வோல்டேஜ் நம்ம எடுப்போம் அப்படின்னா இந்த செகண்ட் லோடு எதில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த டெர்மினல் வோல்டேஜ் எடுப்போம். அப்போ I2 அண்ட் VB. ஸோ அப்போ இதில் வந்து ∅2 இஸ் தி ஆங்கிள் ரெப்ரசன்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தி இந்த செகண்ட் லோடு எதில் கனெக்ட் ஆகிருக்கு அந்த டெர்மினல் பாயிண்டோட வோல்டேஜ் VBயையும் I2 VB அண்ட் I2 இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இந்த வோல்டேஜ் பிட்வீன் VB அண்ட் I2 தான் நம்ம சொல்கிறோம் ∅2 சொல்கிறோம். அதுமாதிரி ∅1 ரெஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிசீவிங் எண்ட் தான் எடுத்துருக்கோம், ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் எடுத்துக்கோம். பட் இதில் வந்து அந்த டெர்மினல் வோல்டேஜ் எடுக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லோடோட டெர்மினல் வோல்டேஜ் வந்து VC, பிகாஸ் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ல சிங்கிற பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த டெர்மினல் வோல்டேஜ் தான் எடுக்கணும். இட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் VC அண்ட் I1. புரியுதா? ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டைப்பும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா நம்ம யாருமே படிச்சிட்டோம். ∅1 என்னது, இட் இஸ் தி ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் தி டெர்மினல் வோல்டேஜ் தட் இஸ் VC அண்ட் I1க்கும் நடுவில் உள்ள வோல்டேஜ் ஆங்கிள் வந்து ∅1. அதேமாதிரி ∅2 நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் இன் செக்ஷன் CB தட் இஸ் த செகண்ட் செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ வோல்டேஜ் ட்ராப் இன் செக்ஷன் செகண்ட் செக்ஷன் தட் இஸ் CB. அது நம்ம எப்படி சொல்லலாம், VCB சொல்லலாமா? ஸோ VCB ஈக்குவல் டு என்ன அப்படின்னா P ஈக்குவல் டு IR இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் செக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ICB அப்படின்னா I2ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இட் இஸ் ICB அப்படின்னா I2 இன்டூ ஆருக்கு வந்து என்னது, இட் இஸ் இம்பிடன்ஸ், இந்த இம்பிடன்ஸ். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா Z2 சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ இதை நல்லா வச்சுக்கணும். Z1 ஈக்குவல் டு R1 ப்ளஸ் JX1. ஸோ அப்போ Z1ங்கிறது என்னது, இட் இஸ் தி impedance in the first section that is ZAC. அதேமாதிரி Z2ங்கிறது impedance in the second section R2 plus JX2. அது வந்து என்ன சொல்கிறோம், ZCBன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு I2னா என்னன்னு தெரியும். ஸோ I2 ஈக்குவல் டு மேக்னிடியூடு I2 இன்ட்டு e⁻−j∅2. ஏன்னா இங்கேயும் லேகிங் பவர் ஃபேக்டர் தான். ஸோ அப்போ வந்து இந்த I2ங்கிற ரெப்ரசன்ஸ் தி மேக்னிடியூடு, இது வந்து என்னென்னா இட் ரெப்ரசன்ஸ் தி ஆங்கிள். நம்ம வந்து இது எழுதும்போது எப்படி எழுதியிருப்போம், யாருமே நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்லேயே பார்த்துருக்கோம். I2 இன்டூ எப்படி இருக்கும், காஸ் ∅2 மைனஸ் ஆஃப் j sin ∅2. மைனஸ் ஏன் போடுறோன்னு தெரியும், பிகாஸ் இட்ஸ் அ லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஸோ ஓகே, ஸோ இதான் என்னது அப்படின்னா I2. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, VCB ஈக்குவல் டு I2க்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், I2 இன்டூ காஸ் ∅2 minus j sin ∅2 into Z2. Z2 is the R2 into JX2. R2 plus JX2. Okay. So now we என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், voltage drop in the second section that is VCB கண்டுபிடிச்சாச்சு. Next voltage at the terminal point C. இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய voltage கண்டுபிடிக்கும். அப்போ voltage at point C, voltage at point அதை நம்ம எப்படி சொல்லலாம், VCன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ VC ஈக்குவல் டு, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், VB ஃபைனல் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் VB ப்ளஸ் இந்த செகண்ட் செக்ஷனில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ். அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், VB ப்ளஸ் இந்த ஃபைனல் வோல்டேஜ் VB ப்ளஸ் ட்ராப் இன் தி செகண்ட் செக்ஷன் தட் இஸ் VCB. அப்போ இந்த செக்ஷனில் ஏற்படக்கூடிய ட்ராப்பையும் இந்த டெர்மினல் வோல்டேஜ் VB ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், டெர்மினல் வோல்டேஜ் அட் தி பாயிண்ட் VC கிடைக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா VC ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபேஸர் டயக்ராம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன் இதில் ஆல்ஃபான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோங்கிறது ஃபேஸர் டயக்ராம் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, அப்போ வோல்டேஜ் அட் பாயிண்ட் VC ஈக்குவல் டு இது வந்து மேக்னிடியூடு, இது வந்து ஆங்கிள். ஓகே, ஸோ
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸர் டயக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபேஸர் டயக்ராம் பார்த்துட்டு நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்ம ஃபேஸர் டயக்ராம்ல வந்து டெரைவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸர் டயக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நல்ல ஞாபகம் விஷயம், பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரெஸ்பெக்டிவ் லோட் வோல்டேஜ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் லோடுக்கு எடுப்போம். செகண்ட் லோடுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய அந்த டெர்மினல் வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னா விபி. ஓகே, ஸோ அதை நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கோம், விபி எடுத்துக்கோம். ஓகே, VB is the reference voltage. ஸோ இப்போ விபிக்கும் I2க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 5.2. அப்போ விபியை கம்பேர் பண்ணும்போது I2 கண்டிப்பாக லேகாக தான் இருக்கும், பிகாஸ் இட்ஸ் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அப்போ I2 வரைக்கும். ஓகே, ஸோ I2 கண்டிப்பாக விபியை கம்பேர் பண்ணும்போது லேகாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம I2 வரைக்கும். ஓகே, இட் ரெப்ரசன்ட்ஸ் I2. அப்போ விபிக்கும் I2க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளவு 5.2. நம்ம 5.2 ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட், இந்த செக்ஷனுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் பார்க்கணும். தட் இஸ் விசிபி. விசிபி அப்படின்னா என்னது? விசிபி ரெப்ரசன்ஸ் தி வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி செகண்ட் செக்ஷன், தட் இஸ் விசிபி. ஸோ அப்போ வோல்டேஜ் டிராப்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், அதுக்கு அக்ராஸ்ல ஃப்ளோ கூடிய கரண்ட் பார்க்கணும். அப்போ I2. ஸோ இந்த லைன்ல ஃப்ளோ கூடிய கரண்ட் I2 இன்டூ அதோட இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து Z2. அப்போ எப்படி எழுதலாம் இதை? I2 into Z2 வந்து எப்படி? R2 plus JX2. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? I2 into R2 plus I2 into X2. ஸோ I2 R2 வந்து இந்த வோல்டேஜ், திஸ் வோல்டேஜ் ரெப்ரசன்ஸ் தி என்ன அப்படின்னா வோல்டேஜ் டாப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஒன்லி. ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் மட்டும். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா I2க்கு எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். யாருமே இங்கே I2 வரைஞ்சிருக்கும், இதே I2க்கு பேரலாக இருக்கும். என்ன அப்படின்னா I2 into R2. இந்த லைன் ரெப்ரசன்ஸ் தி I2 into R2. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து I2 into X2. இது வந்து இதுக்கு அப்படி 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இது வந்து என்னது? I2 into X2. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் VCB, தட் இஸ் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி செகண்ட் செக்ஷன், VCB. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா I1 பார்க்கணும். ஓகேயா, ஸோ I1ங்கிறது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம VCB வரைஞ்சிட்டோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா VC பார்க்கணும். தட் இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் தி இந்த டெர்மினல், இந்த சிங்கிற டெர்மினல் இருக்கு இல்லையா, இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ், தட் இஸ் VC. ஸோ இது நம்ம யாருமே தெரியும், VC ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? VB பிளஸ் இங்கே யாருமே பார்த்துருக்கோம், VB பிளஸ் ட்ராப் இன் தி செக்ஷன் VCB. ஓகேயா, ஸோ யாருமே VB இருக்கு, ட்ராப் இந்த செக்ஷன் VCB கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? VC கிடைக்கும். இங்கிருந்து this line represents the VC. ஓகே, இப்போ இந்த டெர்மினல் வோல்டேஜ் வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா I1ம் IACயும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ I1ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம I1 வரையணும். ஓகே, ஸோ I1க்கும் VCக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன சொல்றோம் அப்படின்னா 5.1 சொல்றோம். ஓகே, அப்போ இந்த VC இந்த டெர்மினல் வோல்டேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த I1 வந்து கண்டிப்பாக லேகாக தான் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஸோ நம்ம இங்கே வந்து I1 வரையணும். ஓகே, ஸோ ட்ராயிங் I1 ஹியர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து I1க்கும் VCக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 5.1. ஸோ VC இங்கே யாருமே வரைஞ்சிருக்கும். I1 அண்ட் VC இதில் ஆங்கிள் வந்து 5.1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து IAC. IAC ஈக்குவல் டு I1 plus I2. I1 plus I2. ஓகே, ஸோ அப்போ IAC ஈக்குவல் டு I1 plus I2. இது நம்ம போன செம்மில் பார்த்த மாதிரியே தான். I1 வரைஞ்சிட்டோம், I2 வரைஞ்சிட்டோம். ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெக்டர் சம். ஓகே, இது என்ன அப்படின்னா IAC. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தி வோல்டேஜ் ட்ராப் இன் தி ஃபர்ஸ்ட் செக்ஷன், தட் இஸ் VAC. ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஈக்குவல் என்ன சொல்லுவோம்? IAC இன்டூ Z1. ஓகே, ஸோ IAC எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? நம்ம IAC இன்டூ Z1க்கு வந்து R1 பிளஸ் JX1. சப்ஸ்டிட்யூட் பண்ணால் IAC இன்டூ R1 பிளஸ் IAC இன்டூ X1 பார்த்தோம். ஸோ IAC இன்டூ R1, இங்கே IAC இருக்குது. IAC இன்டூ R1ங்கிறது கண்டிப்பாக இதுக்கு
பேரலாக இருக்கும். இப்போ இந்த லைனுக்கு பேரலாக இந்த லைன் ஐஏசி இன்ட்டு R1. ஐஏசி இன்ட்டு X1 வந்து எப்படி இருக்கும், இதுக்கு பெர்பெண்டிகுலராக 90 டிகிரியில் இருக்கும். இது வந்து என்னது, இந்த லைன் வந்து ஐஏசி இன்ட்டு X1. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது VAC. ஓகேயா? ஸோ ஃபைனலாக VA எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், VA that is the sending end voltage equal to என்ன பண்ணுவோம், இந்த லைனில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் that is VAC ப்ளஸ் இந்த செகண்ட் செக்ஷனில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் that is VCB ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த சென்டிங் end voltage இந்த ரிசீவிங் end voltage that is VB அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த VCBயையும் இந்த VBயை ஆட் பண்ணுறதை என்ன சொல்லுவோம், VCன்னு சொல்லுவோம். that is இந்த இது VCBயும் VB ஆட் பண்ணுறது VC equal to VAC plus VC ன்னு சொல்லலாம். ஓகே, நம்மளுக்கு VC இங்கே இருக்கு, இது VAC, VC லைன் இங்கே இருக்கு, இது VAC, ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு VA கிடைக்கும். represents the VA, that is the sending end voltage. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆல்ஃபாங்கிறது இட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தி VC அண்ட் VB. VB இங்கே இருக்குது, VC, இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் வந்து ஓகே. ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். VC ஈக்குவல் டு VB ப்ளஸ் ட்ராப் இன் செக்ஷன் VCB. ஸோ VB ப்ளஸ் ட்ராப் இன் செக்ஷன் VCB, இந்த லைன் VB ப்ளஸ் ட்ராப் இன் செக்ஷன் VCB, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதா என்ன அப்படின்னா VC. ஓகே, ஸோ அதனால தான் அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் டெரிவேஷன் கொஞ்சம் டெரிவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா I1 பார்க்கணும். ஓகே, ஸோ I1, தி கரண்ட் I1, ஸோ I1 ஈக்குவல் டு I1 இன்ட்டு, ஸோ இது வந்து மேக்னிடியூடு, அதோட ஆங்கிள் என்ன அப்படி சொல்லுவோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு VCயை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லணும். VC அண்ட் I1 ரெண்டையும் பார்க்கணும். VC லைன் இங்கே இருக்குது, I1 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ VC அண்ட் I1 இந்த ரெண்டுக்குள்ள ஆங்கிள் வந்து என்ன சொல்கிறோம், 5-1 சொல்கிறோம். கண்டிப்பாக I1ங்கிறது லேகாக தான் இருக்கும். ஸோ அதனால் -5-1 சொல்லுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? வித் ரெஸ்பெக்ட் டு VCயை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏன்னா I1ஐயும் நம்ம என்ன பண்ணணும், VCயை தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரெஸ்பெக்டிவ் லோடு வோல்டேஜ். அப்போ இந்த கரண்ட்டுக்கு, ஸோ இந்த லோடுக்கு டெர்மினல் லோடு சின்னது VC, அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். இப்போ VC அண்ட் I1. ஸோ புரியுதா? ஸோ VC அண்ட் I1 இந்த ஆங்கிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம், 5-1 எடுத்துக்கோம். அந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது, கண்டிப்பாக லேகிங் பவர் ஃபேக்டர், அதனால -5-1 சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு VC, இந்த பாயிண்ட் மறந்துடக்கூடாது, வித் ரெஸ்பெக்ட் டு VC. ஓகே, ஸோ இது வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா I1 வித் ரெஸ்பெக்ட் டு VB சொல்லணும். I1 வித் ரெஸ்பெக்ட் டு VB எப்படி சொல்லலாம் அப்படின்னா I1 லைன் இங்கே இருக்குது, VB இங்கே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா I1 VB. ஸோ அப்போ I1க்கு VBக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் எவ்வளவு, யாருக்குமே இது 5-1. அப்போ 5-1 மைனஸ் ஆல்ஃபா போட்டால் அந்த ஆங்கிள் சொல்லிடலாமா? ஸோ 5-1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ நம்ம கேட்கக்கூடியது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு VB என்னன்னு நமக்கு தெரியும். VB இந்த ஆங்கிள் தெரியும். ஸோ VBங்கிறது இங்கே இருக்குது, I1ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இது டோட்டல் ஆங்கிள் வந்து 5-1 அப்படின்னா அதுலேருந்து இந்த பார்ட்டை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா VBக்கும் I1க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ இது 5-1 மைனஸ் இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. 5-1 மைனஸ் ஆல்ஃபா போட்டோம்னா ஆங்கிள் பிட்வீன் VB அண்ட் I1 கிடச்சிருமா? ஸோ அதான் இங்கே போடுறோம். I1 இன்ட்டு ஆங்கிள் வந்து என்ன, யாருமே லேகிங் பவர் ஃபேக்டர், அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். மைனஸ் போட்டு 5-1 டோட்டல் ஆங்கிள் 5-1 மைனஸ் ஆல்ஃபா. புரியுதா? ஸோ எதனால் மைனஸ் ஆல்ஃபான்னு போடுறோம், நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு VB தான் தேவை. அப்போ VBக்கும் VB அண்ட் I1 இதுக்குள்ள ஆங்கிள். ஸோ அதை வந்து இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா I1 இன்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எப்படி சொல்லலாம், I1 இன்ட்டு நம்ம எழுதுறோம் இல்லையா, காஸ் ஆஃப் ஸோ இந்த ஆங்கிள் வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா 5-1 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் லேகிங் பவர் ஃபேக்டர்லாம் மைனஸ் இந்த இதை வச்சு சொல்கிறோம். ஓகே, மைனஸ் J சைன் ஆஃப் அதே ஆங்கிள் 5-1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா IAC கண்டுபிடிக்கணும். IAC that is the sending end current. IAC equal to I1 plus I2. அதே ஃபார்முலா I1 plus I2. மேலே I1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதேமாதிரி
I2வும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். ஸோ I1 இங்கே எப்படி எழுதலாம்? I1 இன்ட்டு cos of phi1 minus alpha minus j sin of phi1 minus alpha I1 plus I2க்கு இங்கே யாரையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். I2 இன்ட்டு cos phi2 minus j sin phi2. ஓகே, நம்ம IAC கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் தி சென்டிங் எண்ட் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ட்ராப் இன் தி செக்ஷன் AC. தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் வோல்டேஜ் ட்ராப். அது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? IAC இன்டூ Z1 போட்டு கண்டுபிடிப்போம். ஓகே சார், Z1 அப்படின்னா ZAC போட்டு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வோல்டேஜ் அட் பாயிண்ட் A. ஸோ ஃபைனலாக நம்ம வோல்டேஜ் அட் பாயிண்ட் ஏயோட முடிக்கணும். வோல்டேஜ் அட் பாயிண்ட் A அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? VAன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். VA ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்? VA ஈக்குவல் டு D ஃபைனல் வோல்டேஜ் VB பிளஸ் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி செகண்ட் செக்ஷன், தட் இஸ் VCB பிளஸ் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ஃபர்ஸ்ட் செக்ஷன், தட் இஸ் VAC. ஓகேயா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஸோ இதில் வந்து வெக்டார் டயக்ராம் எப்படி வரையலாம்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஃபைனலாக இந்த வெக்டார் டயக்ராமில் வந்து எப்படி ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, காமனாக நம்ம எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து அந்தந்த லோடோட டெர்மினல் பாயிண்ட், அந்தந்த லோடோட டெர்மினல் வோல்டேஜ் எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்பில் வந்து காமனாக ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்திருப்போம். பட் இந்த டைப்பில் வந்து அந்தந்த லோடு வந்து எந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கோ அந்த டெர்மினல் பாயிண்டோட வோல்டேஜ் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கோ அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் தி AC டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டெரிவேஷன் வச்சு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே.